வணக்கம் நண்பர்களே. நான் ஒரு குடிநோயாளி. அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். மனப்பக்குவ பிரார்த்தனை. இது இக்கையேடை சுவாமி தயானந்த சரஸ்வதிஜி அவர்கள் கருத்துக்கள் தழுவி உருவாக்கப்பட்டது. இதில் ஒரு 12 அத்தியாயம் கொடுத்துருக்காங்க. அதில் 6 அத்தியாயம் பார்த்துட்டோம். 7ஆம் அத்தியாயம் இன்னைக்கு பார்ப்போம். அத்தியாயம் 7, மனப்பக்குவ பிரார்த்தனை. அத்தியாயம் 7. கோபம், சோர்வு, கவலை, சுய பச்சாதாபம், சுய அழிவு போன்ற பிரச்சனைகள் பெரும்பாலும் ஒருவனது குழந்தை பருவத்தில் இருந்து தான் உருவாகின்றனர். என் பிரச்சனைகளுக்கு என்னை குறை கூற முடியாது. வெளி உலகம்தான் குறை சொல்லப்பட வேண்டியது. பெற்றோர், ஆசிரியர், பிற பெரியவர்கள், பல மனிதர்கள் உள்ளடங்கிய இந்த சமுதாயம், சூழ்நிலை, நிகழ்வுகள் இவை எல்லாம் தான் குறை சொல்லப்பட வேண்டியவை. ஒன்று, நம்மை தவறாக குறை கூறுகின்றோம் அல்லது பிறரை சரியாக குறை கூறுகின்றோம். என்னை குறை கூறுவதிலிருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்ளுகின்றேன். என் குழந்தை பருவத்தில் நடந்த நிகழ்ச்சிகளுக்கு நான் பொறுப்பல்ல. ஒரு குழந்தையாக நான் எவ்வித உதவியும் இன்றி இருந்தேன். அப்பொழுது ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் ஏற்பான முடிவுகள் எடுத்து செயல்பட போதிய அறிவு, படிப்பு எனக்கு இல்லை. பிறரை குறை கூற வேண்டிய நேரங்களில் நீங்கள் செய்வது தவறு என கூறும் அறிவு எனக்கு அன்று இல்லை. பிறர் முடிவெடுக்க செய்த காரியங்கள் என்னை பாதித்தனர். என்னை குறை கூற எவ்வித நியாயமும் இல்லை. பிறரை குறை கூறுவதிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்ளுகின்றேன். நான் பிறரை குறை கூறினால் இன்னும் என் கடந்த காலத்தை சுமந்து கொண்டிருக்கின்றேன் என்ற பொருள்படும். நான் குறை கூறிக்கொண்டிருக்கும் வரையிலும் என் பாதகம் விளைவிக்கும் விஷயங்கள் என்னை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். வலியும் அத்துடன் சேர்ந்து வெறுப்பு, மனக்கசப்பு, கோபம் என்னை பாதித்து கொண்டிருக்கும். என் கடந்த காலத்தை நான் மறக்க முடியாது. என்னால் எப்படி முடியும்? நடந்தவை எனக்கு நன்றாக தெரியுமே. பின் எப்படி என்னால் மறக்க முடியும்? கடந்த காலத்தை புதைத்துவிடு என்று சொல்லுவது எளிது, செய்வது அரிது. ஒருவரும் தன் கடந்த காலத்தை புதைத்துவிட முடியாது. என்னால் செய்யக்கூடியதெல்லாம் அடக்கத்துடன் என் கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்வது மட்டும்தான். என்னால் எதையும் யாரையும் குறை கூறுவதை செய்ய முடியாது. என்னால் என்னை குறை கூற முடியாது. நான் வாலிபனாய் ஆன பிறகு கூட நான் செய்த தவறுவை உதவியற்று இருந்த என் குழந்தை பருவ நிகழ்வுகளில் நிர்ணயிக்கப்படுகின்றது. என்னை குறை கூற முடியாது என்பதை காண்கின்றேன். பிறரை குறை சொல்வதற்கு பயனற்றது என்பதையும் காண்கின்றேன். என் கடந்த காலத்தை அடக்கத்துடன் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என்னால் யாரையும் குறை கூற முடியாது. என் கடந்த காலத்தில் நடந்த அனைத்திற்கும் ஒரு அர்த்தம் இருந்தாக வேண்டும். நான் அறிய முடியும் அனைத்தும் நல்லதே. எனக்கு நடந்தவை அனைத்தும் ஒரு ஒழுங்காக இருந்தாக வேண்டும். ஏனெனில் இன்று நான் அடக்கத்துடன் அவை ஏற்றுக்கொள்கின்றேன். சில மனிதர்கள் முதிய வயது கூட தங்கள் கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்வதில் என்று நான் அறிந்து கடவுளிடம் என்னுடைய இன்றைய நிலைமையை ஏற்றுக்கொள்ள பிரார்த்திப்பதால் என் கடந்த காலம் அனைத்தும் அர்த்தமுள்ளதாக ஆகிவிடுகிறது. இறைவா, எனக்கு தயவு செய்து உதவும். என் கடந்த கால நிகழ்வுகள் அனைத்தையும் அடக்கத்துடன் ஏற்றுக்கொள்ள உதவும். நான் என்னையவோ அல்லது வேறு யாரையோ குறை கூறாதிருப்பேனாக. தயவு செய்து என் கடந்த காலத்தை அடக்கத்துடன் ஏற்றுக்கொள்ள எனக்கு உதவும். நான் செய்யக்கூடிய விஷயங்கள் பல உண்டு. இப்பொழுது நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பதும் நான் செய்ய வேண்டியவைகளை
ஒன்று, என் குணக்கோளாறுகளை என்னால் மாற்றிக்கொள்ள இயலும். என் தனிப்பட்ட பழக்கங்களை மாற்றிக்கொள்ள இயலும். நான் சிந்திக்கும் முறை, என் பழக்க வழக்கங்களை இவைதான் என் பிரச்சனையை திரும்ப திரும்ப என் பிரச்சனைகளை திரும்ப திரும்ப உருவாக்கின்றனர். இறைவா, என் வாழ்வில் விருப்பத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் விருப்பமும் அதற்கான அறிவையும் முயற்சியும் நான் பெற்றுக்கொள்வேனாக. என் தவறான எண்ணங்களையும் நம்பிக்கைகளுக்கும் அவற்றினால் நான் கொண்டு உள்ள உணர்வுமயமான பற்றும் பொய்யென நிரூபிக்கப்பட்டு விட்டது. நான் உண்மையாக இருப்பேனாக. என் தவறான எண்ணங்களையும் நம்பிக்கையும் விட்டுவிட துணிவும் உண்மையான மனமும் எனக்கு தரும். உண்மையான நம்பிக்கை எங்கு உள்ளது என்பதை தேடி கண்டுபிடிக்கும் திறந்த மனதை எனக்கு தந்தருளும். நான் அது உண்மையான நம்பிக்கை என அறிவேனாக. உண்மைக்கும் நம்பிக்கைக்கும் இடையில் உள்ள பாகுபாடை என்னை குழப்பாமல் இருப்பதாக. அதேபோல் நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் இடையில் உள்ள பாகுபாடு என்னை குழப்பாமல் இருப்பதாக. மாற்றவும் மாறி அமைக்கவும் தேவையான திறமையை நான் பெறுவேனாக. செய்வது சரியா தவறா என்பதை பயந்து செயலாற்றிருக்கும் குணத்தை மாற்றுவேனாக. என் தந்தையாரும் என் மூத்தையாரும் செய்தது தவறாய் இருக்கலாம் என்ற உண்மையை எதிர்கொள்வதில் நான் பயப்படாதிருப்பேனாக. தூய்மையான அறிவை பெற விரும்புவேனாக. உண்மையாய் இருக்க விரும்புவேனாக. இறைவா, மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் விருப்பமும் உண்மையும் என் குறிக்கோள்களில் நேர்மையாய் இருக்கும் தன்மையும் எனக்கு தந்து அருள்வீராக. நன்றி நண்பர்களே. மிச்சத்தை நாளைக்கு பார்ப்போம்.